ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பாரிசாலன் மற்றும் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் அவர்கள் ஒரு வாதம் பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் வீகன், பாரிசாலன் வீகனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர். ஆனால் அவர் ஆரம்பத்திலே நான் வெஜிடேரியனுக்கு எதிரானவன் கிடையாது, வெஜிடேரியன் நல்ல உணவு தான், வீகனுக்கு எதிராகத்தான் நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆக்சுவலாக நான் வெஜிடேரியனாக தான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் அவர்கள் வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறார். 9 வருடத்திற்கு முன்பு தான் நான் இப்படி வீகன் ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் பயங்கரமான மாமிச பிரியனாக இருந்தேன். யாரோ ஒருத்தருடைய வீடியோ, வெளிநாட்டை சார்ந்த ஒரு வீகனுடைய வீடியோவை பார்த்து தான் அவர் கேட்குற எந்த கேள்விக்குமே என்னால் மறுப்பு சொல்ல முடியல. அப்போத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் மாற மாட்டாங்க. முதல்ல எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நல்ல அசைவ பிரியன் அந்த மாதிரி வீடியோவே பார்க்க மாட்டான். அவனுக்கு அவன் பார்க்க விரும்பலை, அவ்வளோதான். அரசியல் மாதிரி தான் இல்லையா? ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து இன்னொருத்தவங்க அவங்களுடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அதை விரும்பாதவர்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது பண்ணுறது வேஸ்ட்டு தான். பட் இந்த மாதிரி யாரோ ஒருவர் அதை பார்த்து மாறுறது அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு விதி தான். அதே மாதிரி இப்போ இந்த விவாதத்தில் பாரிசாலன் மற்றும் அரவிந்த் அவர்களுக்கு இடையிலான விவாதத்தை பார்த்தவர்களுடைய கமெண்ட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இல்லை, எல்லாமே அரவிந்த் அவர்களுக்கு எதிராக பாரிசாலன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. அதாவது பாரிசாலன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். இதுலேயுமே அற்புதமாக பேசுகிறது மட்டும் இல்லை, பக்குவமாக பேசியிருக்கிறார். வழக்கமாக அவர் கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிற மாதிரி இருக்கும் அரசியல் சார்ந்த பதிவுகளில். பட் இதில் ரொம்ப பக்குவமாக தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதற்காக அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த கமெண்ட் கிடையாது அது. பாரிசாலன் எதை ஆதரிக்கிறாரோ, குறிப்பாக எதை எதிர்க்கிறாரோ அதை எதிர்ப்பவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும். அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே மாமிச பிரியர்களாக இருக்கிறாங்க. வெஜிடேரியனாக கூட இல்லை, மாமிச பிரியர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவாக யாராவது பேசினா அவங்க யாராவது பேச மாட்டாங்களான்னு இயங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ பாரிசாலன் அவர்கள் இந்த வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை பற்றிய ஒரு சுய விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, நாங்கள் வெஜிடேரியனுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பட் இந்த வீகன்காரங்க அவர்களுடைய கொள்கை எங்களிடம் திணிக்கும்போது தான் பிரச்சனை வருது. அதிலும் அவங்க பேசுகிறதுலே ஒரு சுப்பீரியர் தாட் ப்ராசஸ் இருக்குது, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சுப்பீரியர் தாட் ப்ராசஸ், அதாவது நான் உயர்ந்தவன், மாமிசம் சாப்பிட்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு இருக்கிறது. இதில் என்னென்னா, இந்த குணம் ஒவ்வொரு இனத்துக்கும் இருக்கும். இப்போ அவரே தமிழர்கள் உயர்ந்தவர்கள் தானே பேசிகிட்டு இருக்கார் பாரிசாலனே, அதுவே சுப்பீரியர் தாட் ப்ராசஸ் தானே. அதே மாதிரி மதங்களுக்கும் இருக்கும் இல்லை, ஒவ்வொரு மதமும் தன்னை உயர்ந்ததாக தான் நினைக்குது இல்லை. கிறிஸ்தவர்கள் மற்ற இப்போ இந்து மதத்தில் சாமிக்கு வைக்கிறது ஆக்சுவலாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லீம்கள் இந்து மதத்தில் படித்ததை, சாமிக்கு படித்ததை சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாமே சுப்பீரியர் தாட் ப்ராசஸ் தான். அப்படி இருக்கிறதுனால தான் அவர்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியுது. ஒரு 5 வேளை தொழுகை பண்ணுறது, அந்த எச்சில் கூட விழுங்காமல் நோன்பு இருக்கிறது. இப்போ அவங்க அதை சுப்பீரியராக நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நல்ல விஷயத்தை சுப்பீரியராக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை உடச்சி விட்டது தான் முக்கியமான காரணம் இன்றைக்கி உலகம் நாசமாக போயிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு உயிரை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறவன் உயர்ந்தவன் தானே. மற்ற கறியை தின்னு உன் கறியை வளர்க்காதுன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி திருவள்ளுவர் தெய்வ புலவன் தமிழர்களுடைய ஒரு அடையாளமாகவே பார்க்குறோம். அவர் நல்லா கறிமீன்லாம் சாப்பிடுப்பார் ராஜான்னு சொல்லியிருந்தார். இப்போ ஜோஹோ ஓனர் ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறாரு, நான் இந்தியன் அப்படிங்கிற பெருமை வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜப்பானியர்கள்
மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கிற பொருளை வாங்கிறதுல தான் பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அங்கே டெக்னாலஜி எல்லாமே நம்பர் ஒன்னாக இருக்குது. ஸோ அந்த பெருமை இந்தியர்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ தன்னுடையது உயர்ந்ததுன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் நினைக்கல, ஆனால் பண்ணுற காரியம் தாழ்ந்ததாக இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு வீகன் குறிப்பாக இந்த அரவிந்த் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அது உயர்ந்ததா இல்லையான்றது அடுத்தது. பட் ஆனால் அதை நம்புகிறாங்க, அதனால் கூப்பிட்றாங்க. ஸோ பாரிசாலன் அவர்களுடைய பேச்சில் ஒரே ஒரு விஷயம் தெரியும், நிறைய புக்ஸு படிப்பார்னு. புக்கை யாரும் கடவுள் எழுதலை, அனுமானத்தில் மனிதர்கள் எழுதும் தான். சயின்ஸே முதல்ல தியரியாக வைப்பாங்க, அதுக்கு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்காத வரைக்கும் அது உண்மையாக இருக்கும். சில விஷயங்களை நிரூபிக்கவே முடியாது, உதாரணத்துக்கு கடவுள். ஸோ அதுக்காக கடவுள் இல்லைன்னு சயின்ஸால் சொல்லவும் முடியாது, ஏன்னா அதால் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. ஸோ இதில் பாரிசாலன் அவர்கள் நான் அந்த காலத்தில் இந்த மனிதன் குரங்குலேருந்து வந்தான் இப்படியெல்லாம் சயின்ஸ் ஒரு காமெடி பண்ணுது இல்லையா, அதை உண்மைன்னு நம்பிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ மனிதன் நான் கலோரிக்காக எதை சாப்பிடுவான், அவன் கலோரியை பற்றி கவலைப்படுறானா? இப்போவே மனிதர்கள் யாரும் கலோரியை பற்றிலாம் கவலைப்பட்டு சாப்பிடல. பாரிசாலன் அவர்களே சரி, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு கரெக்டான கலோரி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான்வெஜ் சாப்பிட்ற எனக்கே தெரியாது, அப்புறம் அவனுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்தவனுக்கு முதல்ல அப்படி வாழவும் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத சயின்ஸுனால் பல கோடி வருடத்திற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிச்சின்னு சொல்கிறத நம்புகிற அளவுக்கு மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஒரு வாதம் வருது, இந்த புரோட்டீன் சாப்பிட்றதுக்கு தேவையான புரோட்டீனுக்கு நிறைய வெஜிடேரியன் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், ஆனால் சின்ன கறித்துண்டில் அது கிடச்சிடும், அல்லது நான்வெஜ் ஃபுட்டில் கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு வாதம். இது ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது லைஃப் தான் அந்த புக்கு பேரே, லைஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கும் என்னென்னா, ஒரு அனுமானத்தில் ஒரு 100 கிலோ தாவரத்தை விலங்கு சாப்பிட்டு 1 கிலோ கறியாக மாற்றி வைக்கிது. ஸோ அப்போ இதை சாப்பிட்றது தானே புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு விஷயம் யோசிக்கணும். அதாவது நானுமே பயங்கர நான்வெஜ் பிரியனாக தான் இருந்தேன், ரெகுலராக சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் அப்போ உடம்புல என்னென்ன நோய் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சைவமான உடனே நிறைய நோய் காணாமலே போயிடுச்சு. அதேமாதிரி டாக்டருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, எந்த நோய் வந்தாலும் கொஞ்சம் அசைவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்வாங்க. ஏன்னா அதை விட்டுருங்கன்னு சொன்னால் இப்போ அது ஒரு பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது, அதனால் குறைச்சிக்கோங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு செத்து தான் போகணுன்னா யார் தான் என்ன பண்ண முடியும்? அது மனிதனுடைய நார்மலான உணவாக இருந்தால் எதுக்கு குறைக்க சொல்கிறாங்க, எதுக்கு கட் பண்ண சொல்கிறாங்க, எதுக்கு வெஜிடேரியன் ஐட்டத்தை அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க? ஸோ இந்த சுப்பீரியர் தாட் ப்ராசஸ்னு பாரிசாலன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, இந்த தாட் ப்ராசஸில் தான் வெள்ளைக்காரன் எழுதியிருக்கிறான் சயின்ஸை. இன்னும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் முட்டாள் மாதிரியும் அவர் ரொம்ப புத்திசாலி மாதிரியும் அந்த 100 கிலோ தாவரத்தை சாப்பிட்டு இதை சாப்பிட்றது தானே புத்திசாலி, அந்த விலங்கு சாப்பிட்றது தானே புத்திசாலி அப்படின்னு எழுதியிருக்கிறான். அதாவது அவனுடைய உணவு பழக்கத்தை நியாயப்படுத்தி அவன் பேசியிருக்கிறான். இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாருமே கூட அசைவ பிரியர்களாக ஆகிட்ட காரணத்தினால, பிரியர்கள் இல்லை, அசைவத்தின் அடிமையாக ஆகிட்டதுனால அவங்களும் அதே வாதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதேமாதிரி இந்த வீகன் உணவுலாம் இயற்கை சீற்றம் இந்த மாதிரி காலத்தில் கை கொடுக்காது, போர்க்காலத்தில் கை கொடுக்காதுன்ட்டு ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கிறத எடுத்துகிட்டு வர்றார். அது எப்படி வருதுன்னொடனே அவர் ஒரு டேப்லெட்டு தூக்கி காட்டுறார். அந்த விட்டமின் B12 இதெல்லாம் எங்கே கிடைக்கிதுன்ன உடனே இருக்குது வெஜிடேரியனில், பட் அது கிடைக்காது. ஸோ இவர் எப்படி புக்கை படிச்சுட்டு நம்பிட்டு இருக்கிறார், அதே மாதிரி தான் அரவிந்தும் புக்கை படிச்சுட்டு தான் நம்பிட்டு இருக்கிறார். அதனால தான் டேப்லெட்டு தூக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் பாரிசாலன் அவர்கள் பாருங்கள், இந்த டேப்லெட்டோடைய பேட்டன்ட்டு அதை யார் தயாரிக்கிறாங்க, இந்தியன் கம்பெனி தான்ட்டு ஒரு சிலர். இருந்தாலும் இதோடைய பேட்டன்ட் அமெரிக்காக்காரன் தான் வாங்கியிருக்கிறான், நம்ம எதுக்கு அங்கே கொடுக்கணும் காசை? இப்போ சப்போஸ் அவன் இந்தியாவுக்கு கொடுக்க டேப்லெட்டை சேல் பண்ணக்கூடாதுன்ட்டு பேன் போட்டுட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் உங்களுக்கு யார், ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று வரும் சின்ன வயசில், எங்கப்பா வாங்கி தந்த குதிரைன்னு ஒரு சினிமா பாட்டு.
அதில் பிளெயின் வெடித்தா என்ன பண்ணுவ அந்த மாதிரி இருக்கும் பாரிசாலன் அவர்கள் கேட்குற கேள்வியெல்லாம். அப்போ அந்த பேட்டன்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதில் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஆனால் எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகும் தெரியுமா, மூளை வேலை செய்யாமல் டெத்து கூட வரலாம் அப்படின்னு பாரிசாலன் சொல்கிறார். பார்த்து சாப்பிட்றவங்களாம் செத்து போகிறான் ஜிம்மில். ஒன்றுமே சாப்பிடாத வர்ற பட்டினி கிடந்து மாதக்கணக்கில் உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறான். எந்த சயின்ஸும் வந்து எல்லாரையும் செக் பண்ணிலாம் சொல்கிறது இல்லை. அவங்க எதை வச்சு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களை எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் நிறைய ஃபேக்டர் மிஸ் ஆகும். அது வேறு ஏதோ ஒரு ஃபேக்டர்னால் நடந்திருக்கும், ஆனால் இவங்க இதனால் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ இதை வந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து முதல்ல ரேடியோவில் பேசுவார், இன்று ஒரு தகவல்ன்ட்டு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதில் ஒன்று சொல்லுவார், சயின்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. என்ன அப்படின்னா, தவளை ஒரு காலை வெட்டிட்டு தட்டுறாங்க, அது ஜம்ப் ஆகுது. அப்புறம் 2 காலை வெட்டிட்டு கை தட்டுறாங்க, அப்பயும் அது ஜம்ப் ஆகுது. அப்புறம் 3 காலை வெட்டுறாங்க, அப்பயும் ஸ்லைட்டாக ஜம்ப் ஆகுது. 4 காலையுமே வெட்டிட்டாங்க, அப்போ அது அசைவே இல்லை. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம், 4 காலை வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காதுன்ட்டு. இது காமெடியாக இருக்குது, புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காமெடி உண்மையிலே சயின்ஸில் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதேமாதிரி போர்க்காலம் இந்த மாதிரி டைம்லலாம் வரும்பொழுது இந்த வீகன் உணவு வந்து காப்பாற்றாது மனுஷனை. ஒருவேளை மனிதர்கள் எல்லாருமே அதுக்கு மாறிட்டால் என்ன ஆகிடும் மனித இனம் அப்படின்ட்டு. எல்லோரெல்லாம் நல்லவங்களாக மாற மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். எல்லோரும் கெட்டு வேணால் போவாங்க, அது எப்படி எல்லோரும் நல்லவங்களாக மாறுவாங்க? ஸோ இதில் உண்மையிலே அசைவ இதில் இன்னொன்று சொல்லி ஆரம்பிச்சிருப்பார், என்னென்னா உலகத்துக்கே வந்து வெஜிடேரியனை அறிமுகப்படுத்துதே இந்தியா தான் அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் சொல்கிறாங்க. உலகத்துக்கு வெஜிடேரியனை அறிமுகப்படுத்தியது இந்தியா கிடையாது, உலகமாகவே இந்தியா தான் இருந்தது ஒரு காலத்தில். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதம் ஆரம்பத்திலே தோன்றியது. இந்து மதத்துக்கு யாரும் மாற மாட்டாங்க, இந்துக்களாக பிறப்பாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக மாறுவாங்க, முஸ்லீம்களாக மாறுவாங்க, வெவ்வேறு மதத்தினராக மாறுவாங்க. ஏன்னா இது ஆரம்பத்திலே இருந்தது. அந்த இந்து மதத்தின் வேதங்கள், மகாபாரதம், ராமாயணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தை பற்றியுமே இருக்காது. ஆனால் நீங்கள் பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை பற்றி இருக்கும். அங்கே மெயினே பார்த்திங்கன்னா இந்து மத வழிபாடை பழித்து தான் அந்த மதங்களே உருவாகி இருக்கும், சிலை வழிபாடை பழித்து இந்த மாதிரி எல்லாம். ஸோ பாரத கண்டம் மட்டும்தான் இருந்தது, அதனால தான் அது பேரே மகாபாரதம். அங்கே எல்லாமே சைவ உணவு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் போகல, போய் புக்கெல்லாம் போய் தேடி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்லாம் தேட வேண்டாம், கொஞ்சம் புத்தி யோசித்தாலே தெரியும். நம்ம சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷம் பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அசைவ கடையெல்லாம் தேடணும், எங்கே பார்த்தாலும் வெஜிடேரியன் கடை தான் இருக்கும். இந்த கறி வெட்டுறது, ஆடு வெட்டுறதே வந்து ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். மாடு வெட்டுறதெல்லாம் இந்த ஊர்லேயே இருக்காது, அதுக்குன்னு சில ஏரியா இருக்கும், அந்த மக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அங்கே மட்டும்தான் இருக்குமே. அப்படி இருந்தது. இப்போ இந்த 20 வருடத்துக்குள்ளே தான் மனிதன் பயங்கரமாக மாமிச பிரியனாக மாறினான். ஸோ மாமிச பிரியனாக ஆன பிறகு என்ன சொன்னாலும் அவன் அதை விட மாட்டான். பாரிசாலன் மாதிரி வாதம் தான் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் எல்லாம் அசைவம் சாப்பிட்டாங்க, அப்புறம் சைவம் ஆயிட்டாங்கன்றதான் மிகப்பெரிய கதை. அது யோசித்து பார்க்கணும் நம்மளே இல்லையா? சைவத்துலேருந்து அசைவத்துக்கு மாதிரி திரும்பி சைவத்துக்கு போகிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? ஆனால் எல்லாருடைய தாத்தாவும் பார்த்திங்கன்னா சைவமாக தான் இருப்பாங்க. இந்த கிராமங்களில் வந்து அசைவம் இருக்கும். எப்போ? வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் கெடா வெட்டுவாங்க, அது ஒரு பிரசாதமாக சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுவும் ஒரு துண்டு, ஒரே ஒரு ஆட்டை வெட்டி ஊரே சாப்பிடும். ஸோ அப்போ எப்படி இந்த மாமிசம் வருது அப்படின்னா, இந்த அதாவது இன்றைக்கி பிராமணர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படி தான் எல்லா இந்துக்களுமே இருந்தாங்க ஒரு காலத்தில். எப்போ அந்த குணம், அந்த வைராக்கியம், அந்த பெருமை அதெல்லாம் குறையும் பொழுது எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி பஞ்சம் இதெல்லாம் வரும்பொழுது எதாக இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்போ தொடர்ந்து பயங்கரமான மழை பெஞ்சுதான், வீட்டை விட்டே வெளில வர முடியாத மாதிரி. அப்போ வந்து நிறைய பேர் தவளை, எலி இதெல்லாம் அடித்து சாப்பிட்டாங்களாம், வீட்டுக்குள்ளேயே வர்றதை வந்து அதை அடித்து சாப்பிட்டாங்களாம்.
ஆனால் அந்த மாதிரி நேரத்திலையும் அசைவம் சாப்பிட்றதே அருவருப்பாக நினைப்பவர்கள் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அசைவத்தை சாப்பிடாததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, உயிர் வதை, வள்ளலார் சொல்கிற மாதிரி ஒரு உயிரை கொல்றது பாவம். இன்னொன்று, அது பணத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பணந்தினியா? ஆக்சுவலாக அசைவத்தை சாப்பிட்ற நிறைய விலங்குகளே, காட்டு விலங்குகளே அதுவாக அடித்து தான் சாப்பிடுமே தவிர ஏற்கனவே செத்து கிடக்கிறத, அது ஏற்கனவே ஏதோ ஒரு விலங்கு அடித்து போட்டு வச்சதை சாப்பிடாது. ஸோ அடுத்தது பாரிசாலன் இன்னொரு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. இந்த சைவ பிரியர்கள் கேட்குறாங்க, அசைவம் சாப்பிட்றதுக்கு தான் நீ உருவானா பச்சையாக சாப்பிட்டு காட்டான்னு. ஏன் அப்போ நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் கூட பச்சையாக பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடுங்களாம். சாப்பிட முடியுமா? பூண்டு வெங்காயம் சாப்பிட்லாம், சாப்பிட முடியாமலாம் கிடையாது, செத்துட மாட்டாங்க. ஆனால் அசைவம் சாப்பிட்டா முதல்ல ஜீரணமாகாது, செத்தும் போயிடும். ஆக்சுவலாக வெந்ததை சாப்பிட்டே எத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறான். எத்தனை பேர் செத்தாலும் நாக்கு ருசி உள்ளவங்க விட்டுற போகிறது கிடையாது. ஆனால் கடந்த 2 வருடத்தில் மட்டும் சிக்கன் ஷவர்மா அது இதுன்னு சாப்பிட்டு எத்தனை பேர் அசைவம் சாப்பிட்டு செத்தாங்க. சமைத்த உணவை தான் சாப்பிட்றாங்க, அதிலே இறக்குறாங்க. ஆனால் அந்த சமைத்த உணவுலே கூட நீங்கள் என்ன தான் சமைத்தாலும் இந்த பொட்டுலிசம்ன்ற ஒரு நோய் வரும், பிரெயினை அட்டாக் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸுன்னு வாங்க. அதை நீங்கள் எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது இருக்கும், அது சாகாது. அதன் மூலமாக தான் இந்த பொட்டுலிசம் வரும். திடீர்னு ஆக்சுவலாக பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அது எதனால் வருதுன்னே கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு பேரலிசிஸ் அட்டாக் வரும், இந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரி உணவு அசைவ பிரியர்களுக்காகவே கொடுக்கப்படுற பரிசு, அது சைவத்தில் வராது. இன்னொன்று, பூண்டு வெங்காயம் சாப்பிட முடியுமான்றாரு. சாப்பிட முடியும், ஆனால் பூண்டு வெங்காயம் முதல்ல சாப்பிட்ற உணவே கிடையாது. பூண்டு வெங்காயமே இந்தியாவுக்கு சமீபமாக வந்தது தான், எப்போவுமே இருக்கிறது கிடையாது. எப்போ அசைவம் சாப்பிட்றவங்க இங்கே வந்தாங்களோ அவங்களோட தொத்திட்டு வந்தது தான் பூண்டு வெங்காயம். இங்கத்து உணவு கிடையாது. இப்போ வரைக்குமே விஷ்ணுவை வழிபடுபவர்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. நார்த் இந்தியாவிலே பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. சைவ உணவை ஜீரணம் பண்ணுறதுக்காகவே பயன்படுத்துகிற பொருள் தான் பூண்டு வெங்காயம். அதுமாதிரி பூண்டு வெங்காயம் சாப்பிட முடியுமா? மிளகா சாப்பிட முடியுமா? மிளகாலாம் உணவா? அதில் ஒரு சுவையை கூட்டுறதுக்காக சேர்க்குறது. விட்டால் வெறும் உப்பெல்லாம் கூட சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளை இருக்குது எதுவும் சொல்லுவாங்கள்ல, நீ பேசலடா குவாட்ரு பேசுதுன்ட்டு, அந்த மாதிரி நாக்கு ருசி பேசுது. ஸோ இதில் ஏதோ ஒன்றத்தை பற்றி பேசும்பொழுது, அசைவ உணவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறீங்க, 4 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற. அது லாஸு தான் அப்படின்ட்டு பாரிசாலன் சொல்கிறார். யாருக்கு லாஸு? எனக்கு லாஸு, அந்த விலங்குக்கு லாஸு. ஏன்னா அது உயிர் கொடுத்துருக்குது. அப்போ அரவிந்த் கேட்குற, அது உயிர் கொடுக்கலைங்க, நீங்கள் உயிரை எடுத்துருக்கிறீங்க. தீவிரவாதி கொலை பண்ணான்னா, கொல்லப்படுறவன் உயிரை கொடுத்தான்னா நீங்கள் கொன்று இருக்கிறீங்க அப்படிங்கிறார். ஸோ அது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு தான் சொல்கிறார். அந்த கொலை பண்ணுறோம் அப்படின்ற வார்த்தை கூட சொல்ல தயங்குறாங்கல்ல, ஆனால் கொலை தானே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் விலங்குகளை கொல்றதை காட்டக்கூடாது, ஆனால் சாப்பிட்றத காட்டலாம். அது என்ன லாஜிக்கோ தெரியல. சைவ உணவு சாப்பிட்றோம் எல்லாருமே பூண்டு வெங்காயத்தை வெட்ட முடியும், எல்லா காய்கறியும் வெட்டி சாப்பிட முடியும். ஆனால் அசைவம் சாப்பிட்றவன் எல்லாமே ஆட்டை வெட்டிடுவானா, கோழியை வெட்டிடுவானா? ஏன்னா ஒன்ஸ் வெட்டுறதை பார்த்தாலே நிறைய பேருக்கு மனசாட்சி பதற ஆரம்பிச்சிடும், நம்ம நாக்கு ருசிக்காக இப்படி கொள்கிறோமேன்ட்டு. ஒரு அமெரிக்காக்காரர் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை பார்க்க. போகும்போது ஒரு ஆடு பரிசு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறாரு. அதை அங்கே இருக்கிறவங்களே வெட்டுறாங்க. வெட்டும்போது டக்குன்னு இப்படி திரும்பிக்கிறார், எப்படி அதை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவருக்குள்ளே அந்த கருணை எல்லாமே இருக்குது. ஆனால் அதை கொன்று தான் சாப்பிட்ணுன்றது மட்டும் அவர் மைண்டுக்கு தெரிய மாட்டேங்குது போல இருக்குது. அசைவம் சாப்பிட்டா புத்தி மந்தமாகும். ஆனால் இந்த அளவுக்கு மந்தமாகுன்றது ஒரு காலத்தில் நானும் சாப்பிட்டு இருக்கிறேன்னு நினச்சா எனக்கே என்ன நினச்சா வெக்கமாக தான் இருக்குது. அதேமாதிரி இந்த பெருமை இருக்குது இல்லையா, சுப்பீரியாரிட்டி தாட்ஸுன்றார் இல்லையா. முஸ்லீம்களில் எல்லாருமே பக்கா முஸ்லீம்லாம் சொல்ல முடியாது, பட் பக்கா முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க. கடைசியில் உணவு கிடைக்காத நேரத்தில் உயிரே போனாலும் அவன் பன்னிக்கறி சாப்பிட மாட்டான், ஆனால் மற்றவர்கள் சாப்பிட்ருவாங்க. இப்போ சும்மா சீனை போட்டுட்ருப்பாங்க, மற்றதெல்லாம் கிடைக்கிறதுனால. கடைசியில் பசி வரும் பொழுது எதுவுமே கிடைக்காத போது பன்னிக்கறி தான் கிடைக்குதுன்னா சாப்பிட்ருவான். எல்லா கறியும் ஒன்று தானே, லாஜிக்காக பார்த்தா அதானே. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். ஆனால் அதிலும் பக்காவாக
முஸ்லீம் மதம் உயர்ந்தது, அல்லாஹ் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த நேரமும் பட்டினியில் செத்தாலும் சாவானே தவிர பன்னிக்கறி சாப்பிட மாட்டான். இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த நம்ம பண்ணுறது ரைட்டுன்னும் பொழுது அதை நினைத்து ஒரு பெருமை இருக்கணும். இல்லை அப்படின்னாலே அவன் நாசமாக போயிடுவான் இல்லையா. நம்ம குடும்பத்தில் இப்படி பண்ணலாமா அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே நிறைய பேர் ஒழுக்கமாக பெண்கள் ஆண்கள் இருக்கிறதுக்கு காரணம். யார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் சமந்தான்னு நினைக்கிறானோ அவன் தான் முதல்ல விபச்சாரிக்கிட்ட போவான். ஸோ அந்த மாதிரி பெண் தான் இந்த கொரோனா காலத்தில் காசு இல்லைன்னொடனே நிறைய ஆன்லைன் விபச்சாரம்லாம் பண்ணாங்களே, எல்லோரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தன்னுடைய குடும்பம், கௌரவம், இந்த பெருமை, இது மைண்டில் இருக்கிறவங்க அது அவங்கள ஒழுக்கமாக வச்சுருக்கும். அந்த ஒழுக்கம் அவங்கள காப்பாற்றும். ஒழுக்கம் கெட்டு போகிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், போக போக கொடுமையாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக உண்மையிலே வீகன் ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுது. அரவிந்த் அவர்கள் சொல்கிறாங்க, இதோடைய அடிப்படை விலங்குகளை எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ அமெரிக்காவில் அந்த கருப்பு இனத்து மக்களை அடிமையாக நடத்துனாங்க. ஸோ அதை நடத்தக்கூடாது இல்லை, அது தப்பு தானே. அதில் இன்னொரு செக்கும் வச்சார் பாரிசாலன் அவர்களுக்கு. என்னென்னா, இலுமினாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்க மாதிரியே காட்டிக்கிட்டு நம்மளை அடிமையாக வச்சுருக்கிறாங்கன்றீங்க, ஆனால் அதே வேலையை தானே நீங்கள் விலங்குக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், விலங்காக தான் பார்க்கணும், விலங்கை மனுஷனாக பார்க்குறது எப்படி தப்போ அதே மாதிரி மனுஷனை விலங்காக பார்க்குறது எப்படி தப்போ அதே மாதிரி விலங்கை மனுஷனாக பார்க்குறதும் தப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று சமாளிக்க ட்ரை பண்ணார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கமெண்ட் படிக்கும்போதெல்லாம் ஒருத்தர் பக்கமாக இருக்கும்பொழுது இன்னொருத்தர் பக்கம் இருக்கிறவங்க அல்லது இவங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களோ அல்லது மனம் மாறியவர்களோ கூட அங்கே கமெண்ட் போட மாட்டாங்க. ஆனால் அதுக்காக அந்த வீடியோவை பார்த்து யாருமே மாறி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, கண்டிப்பாக மாறி இருப்பாங்க. ஏன்னா அரவிந்த் அவர்கள் வைக்கிற வாதங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் முன்கோபமாக, கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு. பட் ஆனால் அதுக்காக அவர் பண்ண வாதம் தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ பாரிசாலனுக்காக பார்க்க வந்ததில் ஒரு 1000ல் ஒருத்தராவது கண்டிப்பாக மனம் மாறி இருப்பாங்க. அவங்க வீகனாக வேணால் மாறாமல் இருக்கலாம், பட் நான் வெஜிடேரியன்லேருந்து வெளில வெஜிடேரியனாக மாறி இருப்பாங்க. அதேமாதிரி வெஜிடேரியன்லேருந்து அப்பப்போ சும்மா அப்படியே அசைவம் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு வெளில சாப்பிட்றோம், அவங்களாம் அதை பார்த்தா கூட மீண்டும் டக்குன்னு வெஜிடேரியன் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மற்றபடி வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு பாரிசாலன் அவர்களுடைய வாத திறமையை பார்த்துட்டு அசைவத்துக்கு மாற போகிறது கிடையாது. ஆக்சுவலாக அவர் அசைவத்தை சப்போர்ட் பண்ணியும் அவர் பேசலை, வீகனுக்கு எதிராக தான் பேசினாரே தவிர அசைவத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணி பேசலை அந்த வீடியோவில். ஸோ இதில் பாரிசாலன் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு நெருப்பு பில்டிங்கில் ஃபயர் வந்துடுச்சு, ஒரு நாய்க்குட்டி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, ஏதோ ஒன்றுத்தை தான் உங்களால் காப்பாற்ற முடியும், எதை காப்பாற்றுவீங்க அப்படின்போது, நான் முதல்ல குழந்தைய தான் காப்பாற்றுவேன், அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடச்சா வேணால் நாய்க்குட்டியை காப்பாற்றுவேன், ஆனால் ஒருவேளை அதில் என் உயிரே ரிஸ்க்னால் நான் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பாரிசாலன் சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அரவிந்தை கேட்குறாரு. அரவிந்த் எனக்கு 2 உயிரும் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, ஒன்று இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், இன்னொன்று இங்கே காப்பாற்றுறத பற்றி பேசலை, கொல்லாதீங்கன்றது தான் இங்கே விஷயம். நீங்கள் எதையுமே காப்பாற்ற தேவையில்லை இல்லை, அதாவது விதிப்படி தான் நடக்கும், ஆனால் கொல்றது உங்கள் கையில் இருக்குது, அதை பண்ணாதீங்கன்றது தான் இங்கே விஷயமே. ஸோ விலங்குகளின் மீது அன்பு உள்ளவராக அவர் காட்டிக்கிறதுனால அரவிந்த் அப்படி பேசுகிறாரே தவிர, அவருடைய குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்குது, அவருடைய நாய் மாட்டிக்கிட்டு இருக்குது, எதை காப்பாற்றுவார்? கண்டிப்பாக அவருடைய குழந்தைய தான் காப்பாற்றுவார். அதேமாதிரி பாரிசாலன் அவர்களே அவர் செல்லமாக வளர்க்குற நாய் மாட்டிக்கிட்டு இருக்குது, அவருக்கு பிடிக்காத அரசியல் தலைவர் மாட்டிக்கிட்டு இருக்கார், எதை காப்பாற்றுவார்? இவரும் நாயை தான் காப்பாற்றுவார். ஸோ இதே மாதிரி ஒருத்தர் இந்த தெருநாய் பிரச்சனை வரும்போது கூட பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ அவங்களுடைய குழந்தை மாட்டிக்கிச்சுன்னா நான் போய் உயிரை பணையம் வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றுவேன், ஆனால் அவங்க என் குழந்தைய நாயை அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்க காப்பாற்றுவாங்களா, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறார். இங்கே என்ன விஷயம்னா, நாய் மேலேயே அவ்வளோ அன்பு கருணை வைக்கிறவன் மனிதன் மேலே கருணை வைக்க மாட்டானா?
இல்லையா? அந்த உயிர் மீதும் அவங்க கருணை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ரோட்டில் போகிற நாய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பாடு போடுறவன் அங்கே பக்கத்துலேயே பிச்சைக்காரன் இருந்தால் கம்முன்னு போயிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அந்த பிச்சைக்காரனை கண்டுக்காதவன் நாயும் கண்டுக்க மாட்டான். ஸோ இதில் ஒரு முக்கியமான விதி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மனித ஆசைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? மனிதனுக்கு அந்த நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த விலங்கு சாப்பிட்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். விலங்கு மட்டுமே சாப்பிட்ற இடங்கள்லாம் இருக்குது. ஆர்டிகா, அண்டார்டிகா சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது இல்லையா? எப்பயாச்சும் ஆடு ஏதாவது பார்ப்பாங்க, அது பின்னாடி 20-21 நாள் துரத்தி ஓடி போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே எதுவுமே விளையாது. ஸோ அந்த மாதிரி நிலையில் அங்கே போய் அவன் பிறக்கிறதுக்கு காரணமே அவனுடைய நாக்கு ருசி அவனை அங்கே இட்டுட்டு போகுது. அதே மாதிரி கடவுள் சொல்லுவார், காமத்தையே நினச்சிட்டு ஒருத்தன் இறக்குறான்னா விபச்சாரியாக பிறப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்றைக்கி எல்லாமே காமத்திலே தான் மூழ்கி கிடக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ இறக்குறான் அப்படின்னா அடுத்தது குழந்தையாக பிறக்கும்போதே விபச்சாரின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரின்னா உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்துறது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பாலியல் குற்றம் நடப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ மனசளவில் ஒரு விஷயம் தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வந்தே தீரும். அவன் எதை தப்பு இல்லைன்னு நினச்சானோ அந்த தப்பை கண்டிப்பாக அவன் பண்ணிவிடுவான். அது மாமிசம் சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, கொலை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கற்பழிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். கேங் ரேப் நடக்குது இல்லையா? அதுலேயும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற ஒரு பெண் தனியாக மாட்டும்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவரு, கிளீனரு எல்லோருமே எப்படி ஒரே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அந்த வீரப்பனை பிடிக்கும்போது ஒரு ஊரில் இருக்கிற நிறைய பெண்களை அங்கே காவலுக்கு போன மிலிட்ரியோ போலீஸோ தப்பாக நடந்தாங்க. அப்போ அத்தனை பேரும் எப்படி மோசமானவர்களாகவே இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மோசமானவர்களெல்லாம் ஒன்றாக அழைச்சிட்டு வரும் இந்த பிரபஞ்சம். ஸோ அதனால தான் நம்மளுடைய எண்ணம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருந்தால் தூய்மையானவர்களே உங்கள் தொடர்பில் வருவாங்க. உங்கள் எண்ணம் கெட்டு போனால் தானாக கெட்டு போனவர்கள் தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க. இப்போ எனக்கு அசைவம் இல்லாமலாம் நாக்கில் சாப்பாடே இறங்காதுன்னு பெருமை அடிச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்தமான் காடு இந்த மாதிரி இடங்களில் ஆதிவாசிகள்ன்ட்டு ஒரு இனம் வெறும் வேட்டையாடி மட்டுமே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? ஏன்னா நீங்கள் சைவ உணவை சாப்பிட்றீங்கன்னா போகிறீங்க, பறித்து சாப்பிட்றீங்க. ஆனால் அசைவம் சாப்பிட்றது அப்படி கிடையாது. பசிக்கும்போது தான் தேடுவாங்க இல்லையா? இப்போ விலங்குகள்லாம் இருக்குது, புலி, சிங்கம்லாம், அதுக்கு பசிக்கும்பொழுது தான் அது தேடவே ஆரம்பிக்கும். அந்த நேரம் உணவு கிடைத்தாலும் உண்டு, கிடைக்காட்டினாலும் உண்டு இல்லை. ஒவ்வொரு தடவையும் போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக்கும் பண்ணிடாது. ஸோ இதில் பல தடவை பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு காட்டெரும்பு துரத்துதுன்னா அது கும்பலாக சேர்ந்து சிங்கத்தை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். அதெல்லாம் நம்ம இப்போ யூடியூப்பில் பார்க்க முடியுது. ஸோ அதோடைய நாக்கு ருசிக்கு அது எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்குது பாருங்கள். அதேமாதிரி நாக்கு ருசிக்காக எத்தனை கொலை நடந்துச்சு. ஒரு 70 வயசு தாத்தா பொண்டாட்டி அடித்து கொன்னார், கறிமீன் சமைச்சு கொடுக்கலன்ட்டு. இன்னொரு தாத்தா அவங்க மகன், மருமகள் எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்த்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார், பிரியாணி போடலன்ட்டு. இதெல்லாம் அசைவ உணவு தான் பண்ணும். அதுதான் அடிக்ஷன்றது இல்லையா? அசைவ உணவு அடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயே தீரும். காமம் கற்பழிப்புக்கு இட்டுட்டு போயே தீரும். அதனால தான் காமமும் தப்பு, கரிமீனும் தப்புன்னு சொல்கிறோம். ஸோ அப்புறம் அரவிந்தோடைய ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, இப்போ இயற்கை நீங்கள் காரணம் காட்டி தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ சிங்கம் அதோடைய குட்டி அதுவே சாப்பிடுது, அது பாரு அது சாப்பிடுது பாருன்ட்டு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எடுத்து சாப்பிட்டா விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த காலத்தில் நாமெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது சயின்ஸு சொல்கிற விஷயம். ஒரு செல்லிருந்து 2 செல் வந்துச்சு, பிக் பேங் தியரி இதெல்லாம் அவன் போய் பார்த்தானா? அனுமானத்தில் சொன்னது. எதை வச்சு சொல்கிறான்? எல்லாமே இப்படி எட்ட போகிறத பார்த்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு இவனே ஒரு கணக்குக்கு வந்துட்டான். அப்போ இது அப்படியே பின்னோக்கி போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறான். பின்னோக்கி பண்ணியிருந்தால் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். இப்படியே பின்னோக்கி போக ஒரு புள்ளியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான். புள்ளியாக இருந்து எப்படி இது வந்திருக்கும்? சரி, அப்போ வெடித்து செதறி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுடைய அனுமானம். இப்படி யோசிக்க தெரிஞ்ச முட்டாளுக்கு இன்றைக்கி நம்ம ஒரே ஜென்ரேஷன்லேயே பார்க்குறோம். பாலியல் குற்றம் எப்போ அதிகமாகுது? இப்போ தான் அதிகமாகுது. நம்ம குழந்தையாக இருக்கும்போதெல்லாம்
நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். எனக்காவது நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி இருந்தது. இந்த 30 வருடத்திலே இவ்வளோ மோசமாக ஆகியிருக்குது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னா 300 வருஷம் முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? 3000 வருஷம் முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? அப்படி யோசிக்க மாட்டோம். அப்போ என்னமோ மிருகத்தனமாக இருந்த மாதிரி, இப்போ தான் அப்படியே ரொம்ப நாகரிகமாக ஆகிட்ட மாதிரி அப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அநாகரிகமாக ஆகிட்டு இருக்கிறான். இப்போ தான் ட்ரெஸ்ஸு குறைஞ்சிட்டு இருக்குது. இவங்க கோயில் சிலையை பார்த்துட்டு இவனே முடிவு பண்ணிக்கிறான். அப்போ எல்லாமே ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் பெண்கள்லாம் அலைஞ்சாங்க, தமிழ்நாட்டில் அப்படி தான் இருந்தாங்கன்னு பாரிசாலன் சொல்லியிருக்கிறார். கோயிலில் இருக்கிறதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதனால ராமாயணத்தை பற்றிலாம் கூட பேசியிருக்கிறார். பாருங்கள், ராமன் அங்கே பிறந்தான்னுங்க. ராமன் ஒருத்தர் தான் ராவணன் இருந்திருப்பான். அப்போ ராவணன் இங்கே வரான். வரும்போது என்ன ஆகுது? இங்கே எல்லோரையும் குரங்கு, அதாவது வராரு, ஒரு இடத்துல குரங்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவனெல்லாம் நீங்கள் குரங்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது இலங்கையில் அரக்கர் இருக்கிறதா காட்டிட்டீங்க. இலங்கையில் யார் இருக்கா? தமிழர்கள் தான் இருக்கா. அப்போ தமிழர்லாம் அரக்கன்னு சொல்கிறீங்க. இலங்கைக்காரங்க தான் இருந்தாங்க. தமிழர்கள் இங்கேருந்து அப்புறம் தான் போனாங்க. அதுதான் அங்கே பிரச்சனைக்கே காரணம். ஸோ அடுத்தது ராமாயணம், எத்தனை ராமாயணம்? எதையாவது நம்ப முடியுதா? ஏதாவது ஒன்று இருக்க வேண்டியது தானே அப்படின்னு டென்ஷன் ஆகி பேசினார். அதில் ஒவ்வொரு கேரக்டரில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்குது. வித்தியாசத்தெல்லாம் விட்டுருங்க. காமனாக ஒன்று இருக்கும், அதை தான் அது சொல்ல வருது. நிஜத்தில் நடந்தது கிடையாது. எந்த மதத்தின் வேதங்களும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. எல்லா மதத்துடைய சாரமும் ஒரே சாரமாக தான் இருக்கும். ரொம்ப கேவலமாக இருந்தவன் கடைசியில் நல்லவனாக மாறுறது தான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கோபக்காரராக காட்டுவார். முருகனும் அப்படி தான் காட்டுவாங்க, பிள்ளையாரும் அப்படி தான் காட்டுவாங்க. போக போக என்னவாகிறாங்க இல்லையா? முருகன் வந்து அனைத்தையும் இழந்துட்டு கோவணத்தோட ஆண்டியாக மேலே நிற்கிறார். அதுதான் அனைத்தையும் இழக்கும்போது உயர்ந்த நிலை அடைகிறாங்க. ராமரும் அதே மாதிரி ராஜ்யம், மனைவி, சகோதரர் எல்லோரையும் இழக்கும்போது தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைகிறார். பாண்டவர்களும் அப்படி தான் இல்லையா? ராஜ்யத்தை இழக்கிறாங்க. கடைசியில் சகோதரன், மனைவி எல்லாரும் இறந்த பிறகு தான் இவர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறார், தர்மர். ஸோ அது வந்து ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னா அதில் ரகசியம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்றபடி அது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. அதே மாதிரி இயேசுமே பயங்கர கோபக்காரராக இருப்பார். அதாவது பசிக்கும்போது உணவு இல்லைன்றதுக்காக அத்தி மரத்தையே எரிஞ்சு சாம்பலா போன்னு சபிப்பார். அப்போ எவ்வளோ கோபக்காரராக இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு தடவை சர்ச்சுக்குள்ளே போய் சாட்டையாலே எல்லோரையும் அடிப்பார். இன்னொன்று சிஷ்யர்கள்கிட்ட சொல்லுவார், உங்களை எவனாவது வீட்டுக்குள்ளே கூப்பிடலன்னா அந்த ஊரே நாசமாக போட்டுன்னு மண்ணை எடுத்து சாபம் விட்டுட்டு போங்கடான்னுவார். அப்படி சொன்ன மனிதன் கடைசியில் அவரே குத்துயிரும் கொலையுரமாக இருக்கும்போது ஒருத்தன் விழா எலும்பில் குத்துறான். அவனையும் மன்னிச்சிடுங்க, பாவம் தெரியாமல் பண்ணுறான் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குற அளவுக்கு பக்குவ நிலை அடையிற. அதுதான் அந்த கதையுடைய சாரமே. நிஜத்தில் நடந்தது கிடையாது, இப்போ நடக்கிறது, இப்போ நடக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி தான் அது நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? இன்றைக்கி ஒருத்தன் பிரச்சனையில் மாற்றான் அப்படின்னா எல்லாரும் கல்லால், அதை அடிக்கடி பைபிளில் குரான்லலாம் பார்க்கலாம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாம் சேர்ந்து கல்லால் அடிப்பாங்க. கல்லால் அடிக்கிறதுனா அர்த்தம் இங்கே சொல்லால் அடிக்கிறது தான் இல்லையா? ஒருத்தர் பிரச்சனை வரும்போது தான் அந்த டாபிக் வந்து வைரல் ஆகுது. இப்போ அந்த அபிராமி குழந்தைய கொலை பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்பொழுது அவங்க மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கான தண்டனை அந்த நேரம் தான் எல்லோரும் கல்லாலே அடிக்கிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் பிரச்சனை வந்தது, கரூர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்போ நடக்கிற விஷயம்தான் அது. ஸோ அதேமாதிரி விபச்சாரியை கல்லால் அடிக்கிறது, இப்போ அது மாதிரி காமம் சம்மந்தப்பட்ட ஒருத்தில் நிறைய மத தலைவர்கள் இவங்களாம் மாற்றும் போதெல்லாம் கீழே கமெண்ட் போடுவாங்க. குறிப்பாக ஜான் ஜபராஜ் அது மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது உடனே அவருக்கு ஆதரவான கிறிஸ்தவர்கள் போட்டது, உங்களில் யார் உத்தமனோ அவன் கல்லெறிய கடவன் அப்படின்ட்டு இயேசு சொன்ன டயலாகை போடுவாங்க. ஸோ எல்லாருமே பாவிகள். அதில் ஒருத்தன் பாவி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பாவிகள் எல்லாம் சேர்ந்து கல்லால் அடிக்கிற நேரம் இப்போத்தைய நேரம். பைபிளில் நடந்த விஷயம் உண்மையில் அங்கே நடக்கலை. 2000 வருஷம் முன்னாடிலாம் நடக்கலை. 2000 வருஷம் முன்னாடிலாம் உலகம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு கற்பனை கதை தான். இப்போ நடக்கிற விஷயம். இப்போ யார் இயேசுவாக தயாராக இருக்கிறாங்க, யார் ஸ்ரீராமராக தயாராக இருக்கிறாங்க, அதுதான் விஷயமே இல்லையா? ராமரை கும்பிட்றது ஈஸி, இயேசுவை கும்பிட்றது ஈஸி. இயேசுவாக மாறுறது தான் கஷ்டம். அப்படி மாறுறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் கடவுள் வரார். ஸோ பாரிசாலன் அவர்கள் வந்து நான் வந்து சிவனைத்தான் வழிபடுவேன், நான் விஷ்ணுவை வழிபடுறது கூட எனக்கு அந்தளவுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறார். சரி, விஷ்ணுவை வழிபட்டால் கூட விஷ்ணுவோடைய அவதாரம் கிருஷ்ணர் கீதையை சொன்னார், அற்புதமானது அது, அதனால் அவரை வழிபடுறாங்க. சிவன் என்ன பண்ணார்? அந்த லிங்கத்துக்கு என்ன அர்த்தம்
இல்லை ஒருத்தர் புரோட்டான் நியூட்ரான் வேறு, இன்னொருத்தர் அசிங்கமாக வேறு விளக்கம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் இல்லைப்பா வெட்டவேலின்றாரு, ஒருத்தர் சூனியன்றாரு. என்னன்னே தெரியாமல் வழிபடுறது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆனால் உண்மை என்னன்னா, சிவனை பற்றி இவங்க கொடுத்த விளக்கம் எதுவுமே உண்மை கிடையாது. அது அவரே வந்து சொன்னாதான் தெரியும். மற்றபடி கீதையை கிருஷ்ணர் சொல்லவே கிடையாது, சொன்னது சிவபெருமான். அதனால தான் சிவனுக்கு அவ்வளோ மகிமை. சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு மற்ற மதத்திலையும் சொல்லப்படுறது. கடவுள் ஒருவரே. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவரே வந்து சொன்னாதான் தெரியும். அவர் எப்போ வந்து சொல்கிறார்? இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் வரார். அவர் தான் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தையே சொல்கிறார். அதாவது இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை கல்பன்னுவோம், ஆனால் வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம்னு போட்டிருக்கோம். இதில் கடைசி 100 வருடம், கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வரார். வந்து சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல அழியக்கூடிய உடம்பே கிடையாது. உடம்பு நினச்சிட்டு தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்தீங்க. ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நீங்கள். அதாவது உயிரைத்தான் ஹிந்தியில் ஆத்மான்றோம், அதை அப்படியே திரும்ப வரும்போது ஆன்மான்னு சொல்லிட்டோம். ஸோ உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இது தெரிஞ்சு யாரும் இந்துக்கள் பண்ணுறது கிடையாது. பக்தின்றதே தெரியாமல் பண்ணுறது தான். ஸோ அதற்கான விளக்கத்தை, அதாவது கடவுள் சொல்கிறது ஞானம் சத்தியம், அதன் மூலமாக பக்திக்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ சொல்கிறாரு, முதல் 2100 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். சயின்ஸு சொல்கிற மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் குரங்கு மாதிரிலாம் அலைஞ்சிட்டு இல்லை, மிக மிக நாகரிகமானவர்களாக வாழ்ந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அரைகுறையாலாம் இருக்காது. இப்போ தான் அப்படி இருக்குது. அப்போ பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களே இந்த அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போவுமே வட இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த குர்தா அப்படின்வாங்க, ஜிப்பா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கை மூடி தான் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் வரும்போது தான் கை கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்குது. ஸோ சொர்க்கமாக இருக்கும்பொழுது மனிதர்களை விடுங்க, விலங்குகள் கூட அசைவம் சாப்பிடாது. இது பைபிள் குரான்லேயே இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும். மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து விலங்குகளும் தாவரத்தை மட்டுமே உணவாக உண்டன அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சொர்க்கத்தை ஆண்ட முதல் மகாராஜா மகாராணி தான் லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் இன்னைய வரைக்கும் கொண்டாடப்படுது. உலகத்திலேயே பாரதத்தில் இந்து மதத்தில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா கொண்டாடப்படுது. ஏன்னா சொர்க்கத்துடைய நினைவு தான் கோயில்கள் எல்லாமே. ஸோ அதிலும் குறிப்பாக விஷ்ணு கோயில். அப்போ அந்த சொர்க்கத்தின் வாசலை திறந்தால் உள்ளே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவர் லக்ஷ்மி நாராயணன். ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யம்தான், ராஜாராணி ஆட்சி தான் சொர்க்கத்தில் இருக்கும் முதல் 2500 வருடம். அடுத்தது இதே பூமி நரகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, மனிதர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் ஆத்மானு உணர்ந்து, ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். அந்த உணர்விலேயே பேசுகிறதுனால எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த உடல் மூலமாக பேசுகிறது ஆத்மா. அதனால் ஆத்மா கிட்ட தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. அதனால் சரீர கவர்ச்சியிலெல்லாம் மயங்காது. சரீர கவர்ச்சியில் மயங்கலைன்னா காமமே வராது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். இதை தான் யோக பலத்தில் குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்கிறது. அதனால தான் இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயசம் குடிச்சு குழந்தை பிறந்துச்சு, மந்திரம் சொல்லி குழந்தை பிறந்துச்சு, இப்படி இருக்கும். அதோடைய மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, காமம் இல்லாமல் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது தான். அப்படித்தான் இருந்தது முதல் 2500 வருடம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வராங்க. ஸோ அந்த உடல் உணர்வுக்கு வரும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ வர மாதிரி மோசமாக வரல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது தான் சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் மனிதன் இருந்தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கேட்டால் நரகத்தில் வந்து கூட மனிதன் ரொம்ப பணக்காரனாக தான் இருந்தான். அதனால தான் பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தின்றதே நரகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது, சொர்க்கத்தில் கிடையாது. ஏன்னா நரகத்தில் யாருக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்களோ அவங்க தான் அங்கே உயிரோட்டமாகவே இருக்கிறது. அவங்களே மர்ஜன்மம் எடுத்து நரகத்தில் வரும்பொழுது தான் கோயில் கட்டுறாங்க. உலகத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயம்
சிவனுக்காக கட்டப்பட்ட சோமநாதர் ஆலயம் குஜராத்தில் இருக்கிறது. அதுதான் இருக்கிறதுலே அதிகமாக அந்நிய படையெடுப்புகளால் தரைமட்டமாக்கப்பட்டது. பல தடவை மீண்டும் மீண்டும் அதை எழுப்பியிருக்கிறாங்க. சிவன் கோயில் கட்டினது யார் தெரியுமா? கிருஷ்ணர். அதாவது கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தான் இருக்கார். அவர் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வரும்போது விக்ரமாதித்த மகாராஜா ஆகிறாரு. அந்த விக்ரமாதித்த மகாராஜா தான் உலகத்திலேயே முதல் கோயிலை கட்டுறார். இவருடைய நினைவு அப்படியே பைபிளில் சாலமன் ராஜான்னு இருக்கும். அவர் தான் அங்கே முதல் கோயில் கட்டுறதா காட்டுவாங்க. ஸோ அதில் கோயிலில் நிறைய தங்கம் வயிறு வைடூரியம் இருக்கும். எதிரிகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னெலாம் பைபிளில் இருக்கும். சர்ச்சில் என்ன நகையிலமாக வைக்கிறாங்க, இல்லை மசூதியில் வைக்கிறாங்களா? ஸோ இந்து கோயிலை தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா கோயிலுக்குள்ளே நகை இருக்குதுன்றது இப்போ வரைக்குமே இருக்குது இல்லையா? ஐயப்பன் பத்மநாப சுவாமி கோயில், நிறைய கோயில் அப்படி இருக்கும். ஸோ இப்போ கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வர்றாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, சொர்க்கத்தில் கிருஷ்ணராக இருந்து நரகத்தில் விக்ரமாதித்த மகாராஜாவாக இருந்து நடுவில் நிறைய ஜென்மம் எடுக்க தான் செய்கிறாரு. ஏன்னா ஒன்ஸ் ஆத்மா பூமிக்கு வந்துட்டாலே மறுஜென்மத்தில் வந்தே ஆகணும். இதில் தப்பிச்சு இருக்கிறவர் கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் வர்றதே கடைசியில் தான். அதுவும் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. டைரெக்டாக அந்த கிருஷ்ணர் ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்தில் ஒரு வயோதிக தாத்தாவாக இருக்கும்போது அவர் உடலில் பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் சிவபெருமான். ஸோ அந்த பிரம்மா உடல் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் தலைகீழே உட்காந்து பைபிள் குரானு ராமாயணம் மகாபாரதம் மனப்பாடம் பண்ணாலும் சத்தியமாக நாங்கள் சொல்கிற எதுவுமே ஒன்று கூட உங்களால் அதில் படித்து புரிஞ்சிக்க முடியாது. இதை கேட்காத வரைக்கும். கேட்டுட்டா டக்குன்னு புரியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறையா படிச்சுட்டா புத்திசாலியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவு ரஜினி படத்தில் வரும்பாங்க, எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டாளாகணும். அது உண்மை. அதை படிக்கிறத நிறுத்திட்டாலே உங்கள் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா, இப்போ சத்தியுகமாக மாறப்போகுது. அங்கே சிங்கமும் பசுவும் கூட ஒன்றா தண்ணி குடிக்கும், அவ்வளோ அன்பாக இருக்கும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆனால் இது கலியுகம், மோசமாக தான் இருக்கும் இல்லையா? கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். ஸோ பாரிசாலன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ நம்பிட்டு இருக்கிற மாதிரி உண்மையில் ராமாயணம் நடைபெறவே இல்லை. 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ஆனால் ராமர்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி அவருடைய பொண்டாட்டி எவனும் கடத்திட்டு போல. அப்படி கடத்தினா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. இதெல்லாம் இப்போ நடக்கிறது. இப்போ கூட எங்கே கடத்திட்டு போகிறாங்க? அவங்களா தான் போகிறாங்க. ஆனால் உண்மையிலே ராவணன் எல்லோரையும் கடத்திட்டான். இலங்கைன்னு சொன்னது நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். சுற்றி கடல் தான் இருக்கும். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான் ராவணனுடைய ஆட்சியில் தான் இருக்குது. இதை முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் தெளிவாக சொல்லுவாங்க, சைத்தானுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ராவணனை நாம் அழிக்கணும். ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டார் இல்லையா? அதோடைய அர்த்தம் என்னென்னா, உண்மையிலே ராமர்னு திரேதாயுகத்தில் இருப்பார். அவங்களாம் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவங்க யாரு கூடயும் சண்டையும் போடலை. ஆனால் இப்போ சிவபெருமான் வர்றார். நம்ம ராமாயணத்தில் ராவணன்னா எதிர ராமர்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால் இங்கே ராமர்ன்றது சிவனை குறிக்குது. சிவராமன்னே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சிவனை எப்படி பார்க்க முடியும் இல்லையா? பிரம்மா உடலில் இருந்து பேசுகிறார். ஸோ குப்தமாக, அதாவது மறைவாக இருக்கிறார். ஸோ மறைவாக இருந்து ஞான அம்பு விடுறார். யாருக்கு? நமக்கு விடுறார். நமக்குள்ளே இருக்கிற ராவணனை அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஞானத்தை தினம் தினம் அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இறைவனுடைய அந்த ஞானத்தை கேட்க 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 கரிமீனை விடுறது என்ன, கோபத்தை விடுறது என்ன, பற்று, காமம், இதையெல்லாம் கூட விடுவோம். ஸோ அதை கேட்க 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 அதை முதல்ல பேசுகிறது கடவுள் நிச்சய புத்தி வரணும். எல்லோருக்கும் வருமா அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நெருப்பை பார்த்தோன்னே விட்டில் பூச்சி ஓடி பலியாகும் பாங்க, அந்த மாதிரி பலியாகும். அந்த தர்மத்து ஆத்மாவாக இருந்தால்தான் அது. யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ரொம்ப ஃபேமஸாக ஃபேஸ்புக்கில் ட்ரெயின்லலாம் இயேசு உங்களுக்காக ரத்தத்தை கொடுத்தார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். இதை கேட்டோன்னா நம்ம கிறிஸ்டினாக மாறிடுவோமா? ஆனால் இதை கேட்டு தான் மாறுறாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் கிடையாது. அது கிறிஸ்தவ ஆத்மா. அவங்களுக்கு அது பல ஜென்மமாக
அந்த ஞானத்துக்கு மட்டுமே அது வந்து டியூன் ஆகி இருக்கும். ஸோ அதை கேட்டால் அது போயிடும். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தோம் அதே வந்து கொடுக்கல் வாங்கல் கர்ம கணக்கு கிறிஸ்தவ மதத்தோட இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அல்லது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அங்கே போய் பிறப்பாங்க. ஆனாலும் அதோடைய மதம்னு ஒன்று இருக்குல்ல, சப்போஸ் இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்படி போய் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிறிஸ்தவ மதத்திலே இருப்பாங்க, ஆனால் அதில் ஒட்ட மாட்டாங்க. சர்ச்சுக்கெல்லாம் கூட போவாங்கன்னு வச்சுக்கலாம், இது ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லைன்னுவாங்க. அவங்களே தேடி வருவாங்க இந்து மதத்தை. ஏன்னா இந்து மதத்தை வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது, பட் அவங்களாவே தேடி வருவாங்க. இதுதான் ஆச்சரியம். ஸோ இங்கே மெயின் இது தான். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குதோ இல்லையோ, ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்தியை சொல்ல தான் கடவுள் வரார். உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம் கடவுள் ஒருவர். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரம் மாதிரி பெருசாக இல்லை, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி. ஸோ ஆத்மான்னு உணர்ந்து உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. ஏன்னா உடல்னு நினச்சி தான் காமம் கோபம் இந்த ஜாதி அந்த மதம் அப்படி இப்படின்னு வேற்றுமையாகி நிறைய பாவம் செஞ்சிட்டோம். இப்போ அதிலிருந்து விலகணும்னா ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா நினைவு செய்யுங்க. மற்ற அனைவரும் கடவுளுடைய குழந்தை தான். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டினாலும் சரி, அப்போ என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அப்போ தான் உண்மையான அந்த அன்பு இருக்கும். இல்லாட்டினா அவன் அமெரிக்காக்காரன், ஆஃப்ரிக்காக்காரன், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த ஜாதி, அது இது எல்லாமே உங்களுக்கு வேற்றுமையே கொடுக்கும். வெறும் ஆத்மா தான். ஆண் பெண் வேற்றுமை கூட கிடையாது. ஏன்னா ஒரே ஆத்மா ஆண் உடல்லையும் பிறக்கும், அடுத்த ஜென்மமே பெண் உடலும் எடுக்கும். மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் இப்போ காமத்தை வெல்லணுன்றதுனால கடவுள் உடலையே பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கள். சொர்க்கத்தில் இயல்பாகவே அப்படி தான் இருக்க போகிறீங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லோருக்கும் சகோதர உறவு மட்டும்தான், வேறு எந்த உறவும் கிடையாதுன்றார். எல்லோரும் கேட்டுருவாங்களோ, ஐயோ இப்படி இருந்தால் உலகம் என்ன ஆகுது, இது இலுமினாட்டி மாதிரி இருக்குது சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இது பைபிள் குரானில் இருக்கும். ஆதாம் ஏவாள் முதல் ஆண் பெண்ணா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்களா, அவங்க அண்ணன் தங்கச்சியாக தானே இருப்பாங்க. எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு? ஸோ உண்மையில் அந்த ஆதாம் ஏவாள்ன்றது இப்போ நடக்கிற விஷயம். பிரம்மாவின் குமாரர்கள் குமாரத்திகள் நாங்கள். ஸோ உலகம் எப்படியும் அழிய தான் போகுது, அழியிற நேரத்தில் தான் வரும் இல்லையா? இந்த நேரம் நீங்கள் எந்த அளவுக்கு உறவுகளை உருவாக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா? இப்போ உக்ரைன், காசா இந்த மாதிரி இடத்துல வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அங்கேயே கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அவனுக்குன்னு கல்யாணமாகி குழந்த ஒரு 2-3 கல்யாணம்னா இன்னும் பிரச்சனை. ஸோ அதனால தான் அதையெல்லாம் இப்போ கட் பண்ணி என் ஒருவனின் நினைவில் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சகலமும் நமக்கு கடவுள் மட்டுமே, அப்பா அம்மா கணவன் குழந்தை சகோதரன் நண்பன் எல்லாமே. ஸோ இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரை நண்பனாக நினைப்பார். அது சிவனுடைய மகிமே கிருஷ்ணருக்கு போட்டாங்க. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, ஆனால் அங்கே கடவுளுக்கு பதிலாக அங்கே போட்டாங்க. அதே மாதிரி அங்கே இயேசுவை போட்டாங்க. இப்போ அதே மாதிரி திரௌபதி வந்து அண்ணனாக நினைப்பாங்க கிருஷ்ணரை. அப்படி ஒவ்வொரு உறவுகளும் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது பக்தியில் வள்ளலார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவனை தன்னுடைய காதலனாக, இல்லையா? வள்ளலார் ஆண் தானே, இருந்தாலும் சிவனை காதலனாக அவரை காதலியாக நினைப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நினைக்க சொல்கிறார். ஸோ பார்வதின்றது எல்லா ஆத்மாக்களையும் குறிக்கும், சிவன் ஒருவர் தான். ஸோ யார் எந்த அளவுக்கு இறைவனை ஒரு கணவனை மனைவி நினைக்கிற மாதிரி, அதாவது மனைவின்றதோட நிச்சயமான பெண்ணுன்னு வச்சுக்கோங்களாம், அந்த மயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இறைவனை நினச்சி ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்கணும். அப்படி மறக்கும்போது தான் உலகம் அழியும் போது உங்களுக்கு வலிக்காது. வலி இல்லாமல் உங்களை அழிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். சிவனை அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? அழியிற நேரத்தில் வந்து உங்கள் மனசில் இருக்கிற பற்றை முதல்ல அழிக்கிறார். அழித்து வலி இல்லாமல் உங்களை அழிச்சிட்டு போயிட்டு சொர்க்கத்துக்கு தகுதியாக இருந்தீங்கன்னா முதல்ல பரந்தாமத்துக்கு போயிடும். இறைவன் இருக்கிற இடத்த பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவனும் சொல்கிறாங்க, ஒரே இடம்தான். ஸோ போகிறதுக்குள்ளே ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்து காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாமல் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மையினால் உங்களுடைய ஆத்மாவை நிரப்பிக்கிட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவீங்க. ரொம்ப சக்தி இருந்துச்சுன்னா ஸ்ரீ நாராயணனாக கூட பிறப்பீங்க. ஸோ நரனிலிருந்து நாராயணன் ஆகிறது, நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகிறதுன்னு பக்தியில் சொல்லுவாங்க. நரன்னா கலியுகத்தின் சாதாரண மனிதன், நாராயணனாக ஆகிறது.
கலியுகத்தின் சாதாரண பெண் நாரி, அவள் லக்ஷ்மி ஆகிறது. எப்படி? சிவபெருமானை நினைத்து. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும். டாக்டர் பிகே ஹெக்டேன்ட்டு உலக அளவில் ஃபேமஸ் இந்தியாக்காரர், கேரளாக்காரர் டாக்டர். ஸோ அவர் சொல்கிறார், மருந்து கம்பெனிலாம் ஏமாத்துறாங்க, மருந்துனாலலாம் எந்த நோயும் சரியாகிறதில்ல, நீங்கள் டாக்டர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் உங்களுடைய நோயை குணப்படுத்துது அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே போனாலே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். அது ஒரு முக்கியமானது. மருந்தும் வேலை செய்யுது, ஆனால் அதை விட அதிகமாக உங்கள் நம்பிக்கை வேலை செய்யுது. ஏன்னா நீ கண்டிப்பாக செத்துடுவேன்னு யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை அவங்க நம்பிட்டாங்கன்னா இறந்துடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அந்த எண்ணமே சாகடிக்கும் இல்லையா? திரும்ப திரும்ப டிப்ரெஷனில் சாகிறதுலாம் அப்படி தான். ஸோ அதில் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்ற எண்ணம் சாகடிச்சிடும். ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது அவங்க வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மற்றபடி இந்த மாத்திரை, இப்போ இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு சின்ன வயசில் இருந்தே வருஷம் அந்த வெயில் சீசன் வந்துச்சுன்னா பயங்கரமாக வாய் ஃபுல்லாக புண்ணு வந்துடும். அந்த மவுத் அல்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, வந்துடும். டேப்லெட் என்ன, பி காம்ப்ளெக்ஸ் தான். சாப்பிடுவேன், ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று ஆகுன்னா, சின்ன வயசில் பால், டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். பிடிக்காமல் கிடையாது, சோம்பல் பட்டுட்டு. வெளியில், குறிப்பாக வெளியில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இது வந்ததில்லை எனக்கு. வெளியில் ஹாஸ்டலில் போன பிறகு தான் வந்தது. அப்போ வெளில போய் டீ, காஃபி, அது ரேட்டும் அதிகம், எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணணும், போக வேறு செய்யணும் அப்படின்ட்டு அதை அப்படிலாம் குடிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி அதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகிற டைம் வரும்பொழுது திடீர்னு பால் கொஞ்சம் நிறையா குடிக்க ஆரம்பித்தோம். நான்வெஜ்ஜெல்லாம் கூட கட் ஆகுது. ஆமாம், கட்டான பிறகு, பிரம்மகுமாரி ஆன பிறகு தான் பால் ரெகுலராக குடிக்க ஆரம்பித்தோம். பார்த்தா அது குடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த புண்ணு இருந்துச்சு. குடிச்ச 2 நாளில் அது காணாமல் போச்சு. அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இதை பற்றிலாம் பெருசாலாம் இதை பாலில் என்ன இருக்குது ஆராய்ச்சிலாம் பண்ண தெரியல. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் லைஃப் ஸ்டைல் மாறுது இல்லையா? அந்த இயற்கையான உணவெல்லாம் விட்டுட்டு இந்த ஃப்ரைட் ஐட்டு இந்த மாதிரி போகிறோம். நான்வெஜ் வேறு போயிடுறோம். நான்வெஜ் சாப்பிட்டா அந்த மந்தமாக இருக்கிறது தெரியும். விலங்குகள்லாம் பார்க்கலாமே, நீங்கள் பாம்புலாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டதுன்னா அப்படியே படுத்துக்கிட்டே கிடக்கும். ரோட்டெலாம் பொறுமையாக க்ராஸ் பண்ணுவோம். ஏதாவது ஏற்றிட்டு போனால் கூட அது ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அதேமாரி சிங்கம் எல்லாமே அதை சாப்பிட்டா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும்னுவாங்க. அதுக்காக நம்ம மனுஷனாக பிறந்துருக்குறோம். ஸோ ஜென்ரலாகவே பிராமண குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்வாங்க. குறிப்பாக இதுக்கு முன்னாடிலாம், இப்போ கூட கொஞ்சம் அசைவத்துக்கு வராங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மைண்டு பிரிஸ்காக இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு ஒரு 12 இந்த மாதிரி டைமில் படித்தா என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது, ஏன்னா அது தூக்கம் வரும். ஆனால் பகல்லே கறிமீன் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு தூக்க நிலை இருக்கும், ஸ்லைட்டாக இருக்கும். அது மைண்டில் ஏறாததுன்றது தான் அதோடைய விஷயம். அது இல்லாமல் இன்னும் நிறைய காரணம் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது நம்மளால் நீக்க முடியக்கூடிய காரணம். இது இல்லாமல் முன்ஜென்மத்து பாவக்கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, காமம், அந்த மயக்கம், இது மாதிரி நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போவே வீடியோ பெருசாகிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, வீகனை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசிட்டு கடைசியில் ஒன்று சொன்னார் பாருங்க, அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா, அதில் பாரிசாலன்னு சொல்கிறார், இதில் எங்கள் எய்ம் என்னென்னா அப்படின்ட்டு அரவிந்த் சொல்கிறாரு. அதுக்கு ஆமாம், எல்லா விலங்கும் ஒழிச்சிடணும், அதான? கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா அது இங்கே வாழ தேவையில்லை, அதை மனிதர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஷாக் ஆகிடுச்சு. என்னடா எல்லாம் அது இதை விட கொடுமையாக இருக்குது இல்லை? விலங்குகளை கொல்றதை ஆதரிக்கலை, பட் அந்த இனமே அழிஞ்சு போனால் பரவாயில்ல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. ஏன்னா இதில் அவர் சொல்கிற மாதிரி சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நன்மை இருக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லையா? விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிறது உண்மை. ஆனால் அதுக்காக அதை அடித்து சாப்பிட்ணுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அந்த பைபிள் குரானில் விலங்குகளை மனிதர்களுக்காக படுத்தினோடனே இவன் சாப்பிட்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுலேயே சாப்பிட்றதுன்னு இருக்காது இல்லையா? அதிலே மனிதன் தாவரத்தை சாப்பிட்டான்னு தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்காக எல்லாத்தையும் படித்தான்னு இருக்கும். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு குழந்தைய விட்டு பாருங்கள், மீனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். நானும் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில், அப்படி மயக்கும். ஸோ அந்த
கிராமத்தில் அந்த ஆத்தோரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த டேம் திறந்து தண்ணியெல்லாம் போன பிறகு அங்கங்கே நிற்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக இருக்குதுன்னு அர்த்தமே தவிர அதை அப்பா அம்மாவை கூட நமக்காக தான் படித்தாங்க, அதுக்காக என்ன சாப்பிடுவா செய்வீங்க? ஸோ அதான் நாக்கு ருசி பேசுது அப்படி. மற்றபடி இவங்க வீகன்ஸ் சில வாதம் முன்னுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சிலர் இன்னும் வேறு ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா அந்த டைரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படியே சாதாரணமாக போகிற மாதிரி கேமராவை சீக்கிரட்டாக வச்சுட்டு, நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கல, பட் ஏதோ ஒன்று காட்ட வராங்க, அதை வெறுத்து போகிற மாதிரி. அது கரெக்டு தான். நானுமே அந்த மாதிரி ஒரு டைரி ஃபார்முக்கு போயிருக்கிறேன். அப்படியே குடலை பெரட்டுற மாதிரி நாற்றம் அடிக்கும். அது வீட்டிலே பால் கெட்டு போனாலுமே அப்படி தான் இருக்கும். அது அங்கே பயங்கரமாக நாரும், இதையாக குடிக்கிறோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் சொர்க்கத்தில் பால் குடிக்க தான் செய்வாங்க, எப்போவுமே பால் குடிக்க தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கே ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, பால் குடித்தோடனே சரியாயிடுச்சு. ஆக்சுவலாக அல்சருக்கெல்லாம் மிக சூப்பரான மருந்து பாலும் மோரும், குறிப்பாக மோர் பெஸ்ட்டு இல்லையா. நீங்கள் அல்சருக்காக என்னென்னமோ டேப்லெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணாது. ஆனால் நீங்கள் மோர் குடிக்க குடிக்க டக்கு 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 டக்குன்னு சரியாகும், ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு சகோதரி ரேச்சல்னு நினைக்கிறேன், சித்தா டாக்டர் யூடியூப்பில் சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்யூர் வீகன் ஆகிறவங்களும் ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும், அவங்க வீகன் கிடையாது, அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டாங்க. விட்டு பயங்கரமாக அல்சராகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னாச்சின்னு தெரில அப்புறம். ஸோ அதுக்காக நான் வீகனை எதிர்க்கலை, ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். பால் ஏன்னா கடவுள் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கலாம், சொர்க்கத்தில் என்ன உணவு முறையோ அதே. சொர்க்கத்தில் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்கன்றார். அதே மாதிரி இப்போ நம்ம தூய்மையாகணும், அந்த உணவில் அந்த எண்ணம் இருக்கும். அதனால் வெளியில் எல்லாருமே காமம் கோபம் இதிலே மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அவங்க சமைத்த உணவை சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதற்காக காரணத்தோடு இங்கே கடவுள் சொல்கிறார். ஸோ மற்றபடி இந்த பாலுக்கு மாற்றாக நிலக்கடலையிலேருந்து பால் எடுக்கிறதா இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த பாலில் இருக்கிற அதே சத்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிலக்கடலை சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா இங்கே அடிப்படை என்னென்னா கருணை இல்லையா, அது ஓகே. ஆனால் இந்த பால் குடிக்கிறதுனால அது கஷ்டப்படுது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியல. மனிதன் இன்றைக்கி சுயநலத்துக்காக மிஷின் வச்செல்லாம் பால் கறக்கிறான், அதெல்லாம் ஓகே தான். பிரச்சனை மனிதனுடைய சுயநலம் தான் பிரச்சனை, பால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு கருணைப்படுறீங்க அப்படின்னா வெஜிடேரியன் உணவு கூட சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாதுன்னா, இன்றைக்கி விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நிறைய பேருடைய வேலை பறிக்கப்பட்டுருச்சு டெக்னாலஜி வந்துட்டதுனால இல்லையா. அந்த விவசாய கருவிகளாலேயே மனிதர்கள் செய்கிற வேலை, அந்த அறுவடை எல்லாமே இப்போ அவங்க வேலை வாய்ப்பு போகுதில்ல, அது கூட அவங்களுக்கு பண்ணுற துரோகம் தானே அப்படி யோசிச்சா. ஸோ அதே மாதிரி இன்னும் தேனீக்கிட்ட இருந்து நாம் தேனை திருடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் லாஜிக்காக கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்குது, இதை வாதமெல்லாம் பண்ண முடியாது தான். ஆனாலும் சொர்க்கத்தை பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம் தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே பாலும் குடிப்பாங்க, தேனும் சாப்பிடுவாங்க. ஸோ தேனில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது மனிதனுக்காகவே தான் கொடுக்கப்படுதா? இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ தேன் வளர்க்குறாங்க, தேனியை வீட்டிலே வளர்ப்பாங்க ஒரு பாக்ஸ் வச்சு. அப்போ அதிலேருந்து தேனை எடுக்கிறோன்றது தேனிக்கு தெரியும், அதனால் அதை விட்டுட்டுலாம் போகிறதில்ல, அது அங்கேயே தான் இருக்கும். அது நினச்சா போகலாமே இல்லையா. ஸோ ஒரு சில இடத்துல போகவும் செய்யும், அது வேறு காரணங்களுக்காக போகும். நிறைய சத்தம் இருக்குது, புகை இருக்குது, சூரிய வெளிச்சம் நேரில் படுது, இந்த மாதிரி காரணங்கள்னால, பொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள்னால போகும். மற்றபடி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அதே கொட்டிலே தான் இருக்கும். ஸோ அதுவும் அது ஒரு அப்நார்மலாக அந்த அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் கடன்னு எல்லாத்தையும் குடிச்சிடும். அது எப்படி குடிக்குதுன்றதே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ தேனை அவ்வளோ நாள் சேர்த்து வச்சது எப்படி ஒரே நாளில் காலி பண்ணிடுது தேனின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எடுப்பாங்க. ஸோ அந்த தேனி வளர்க்குறவங்க, நீங்கள் அது கிளாஸ்லாம் கூட நான் போயிருக்கிறேன், அது பார்த்திங்கன்னா அப்படியே கையில் எடுப்பாங்க, அது ஒன்றுமே பண்ணாது. ஸோ மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகமே.
ஸோ மனிதனுடைய குணம் மாறும்போது உலகமே மாறிடும். இப்போ சொல்கிறாருல இந்த போர் வருது எல்லாமே, இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ இந்த மோனோபோலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எதிர்த்து தான் இப்போ அமெரிக்காவில் அந்த பேட்டன்ட் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ மோனோபோலின்றது தப்பு கிடையாது இல்லையா? அமெரிக்கா தான் உலகத்தை ஆளுது, அது இருக்கக்கூடாது, அதுக்கு ஈக்குவலாக ஒரு ரஷ்யா அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா கடவுள் சொல்கிறாரு, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை அவங்க ஆள முடியும். ஆனால் என்ன பண்ணுறது, நாடகத்தில் அப்படி கிடையாதுன்றார். ஸோ அவர்கள் மூலமாக தான் உலக அழிவே ஏற்பட போகுது, ராஜ்யம் நம்ம கைக்கு வரப்போகுது, அங்கே எல்லோரும் நல்லவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த தேவையில்லாத பதற்றம் இதெல்லாம் தேவைப்படாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருப்பாங்க, என்ன அப்படின்னா அந்த இலுமினாட்டி மக்களுக்கு எதிராக செயல்படுறதை எதிர்க்கிறீங்க, ஆனால் இங்கே விலங்குகளுக்கு நீங்கள் தானே இலுமினாட்டி அப்படின்னு அரவிந்த் சொல்கிறார். இங்கே என்ன விஷயம்னா, அதே மாதிரி அந்த வெள்ளைக்காரங்க கருப்பர்களை இப்படி பண்ணாங்க. இப்போ அந்த ஒன்று இந்த விலங்குகளை இப்படி பண்ணுறது தப்பாக இருக்கணும், இது ரைட்டுன்னா அதுவும் ரைட்டாக இருக்கணும், ஆனால் அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், மனிதனும் விலங்கையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் சொல்கிறாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையிலே சொர்க்கத்திலே வேலைக்காரங்க இருப்பாங்க, சொர்க்கத்தில் ராஜாராணி இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க. அவங்களும் எதன் ஆதாரத்தில் அமைகிறாங்க, பிறப்பின் ஆதாரத்தில். ஆனால் அந்த பிறப்பு எதன் ஆதாரத்தில் வருது அப்படின்னா இப்போ பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில். ஸோ வேலைக்கார குடும்பத்தில் பிறக்கிறவங்க வேலைக்காரனாகவே இருப்பாங்க, ராஜ குடும்பத்தில் பிறக்கிறவங்க ராஜாவாகவே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே முஸ்லீம் நாடுகளில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் அமைதியாக அபுதாபி போன்ற நாடுகள்லாம் இருக்கிறதுக்கு. இத்தனைக்கும் அவங்க மைனாரிட்டி, அவங்க நாட்டிலேயே முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க, அந்த நாட்டை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ராஜராணி ஆட்சி அதை மதித்து நடக்கிறது அங்கே அமைதியாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இன்றைக்கி மக்களாட்சி இருக்கிறதுனால என்ன ஆகுது, இன்னொரு கட்சியை எதிர்த்தால் தான் இன்னொருத்தன் வரவே முடியும்னால அவன் ஒன்று தப்பு பண்ணாலும் இங்கே 9 தப்பாக சொல்கிறது, தப்பே பண்ணாட்டினாலும் சொல்கிறது. இதன் மூலமாக மனிதர்களும் முட்டாளாகிறாங்க, பிரஜைகளும். சொர்க்கத்துலேயும் சரி ராஜராணி ஆட்சியிலையும் சரி மக்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ராமனாண்டா என்ன ராவணாண்டா என்ன, அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, யார் ஆட்சி செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களாட்சினால் இதை ஏன் சொல்கிறேன்னா, மனித அறிவு மனிதனுக்கு இன்னும் பிரச்சனையே கொடுக்கும். ஒரு விதத்தில் வீகன் கூட அப்படி தான், ஒட்டுமொத்த விலங்குக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது. உண்மையிலே வீகன்களுடைய நம்பிக்கை அதுவா அல்லது அரவிந்த் அவர்களுடைய நம்பிக்கை மட்டும் அதுவான்றது தெரியல. ஸோ பாரிசாலன் அவர்கள் நினைக்கிற மாதிரியும் உலகம் மாறப்போகிறது கிடையாது, அரவிந்த் அவர்கள் நினைக்கிற மாதிரியும் மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா மனிதன் நினைக்கிறது ஒன்று, கடவுள் நினைக்கிறது வேறொன்று. ஸோ நீங்கள் நினைக்கிற அமைதியான ஆனந்தமான உலகம் வரப்போகுது, அதற்கு முயற்சி பண்ணுவோம். அதில் கடவுள் இந்த மாதிரி உணவு தூய்மையாக இறைவனின் நினைவினால் நீங்களே சமைத்த உணவை சாப்பிடுங்கள்ன்றாரு. அசைவம் சாப்பிட்றது கிடையாது, பூண்டு வெங்காயம் சேர்க்கறது கிடையாது, வெளியில் மற்றவர்கள் சமைத்த உணவை ஹோட்டல்லையோ அல்லது மற்றவர்கள்கிட்டயோ வாங்கி சாப்பிட்றது கிடையாது. மற்றபடி நீங்கள் தாராளமாக பால் குடிக்கலாம், பால் காஃபி குடிக்கலாம், தேன் சாப்பிடலாம், இதெல்லாம் கடவுள் தடை சொல்லலை. ஸோ மனிதன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இப்போ இந்த சமண மதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கொரோனா இப்போ மாஸ்க் போட்ட மாதிரி அவங்க எப்போயுமே போட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் அந்த மூச்சு காற்று வழியாக பாக்டீரியாவுக்கு இதாகிடுமா. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. ஓகே, அது அவங்க கருணையை மதிக்கிறேன், பட் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கே பாரிசாலன் அவர்களும் மனிதர்கள் மீது உள்ள கருணையினால் பேசுகிறாரு, அரவிந்த் அவர்கள் விலங்குகளின் மீதும் கருணையோடு பேசுகிறார். 2 பேருமே நல்ல விஷயத்துக்காக தான் பேசுகிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் நன்மையை கொடுக்கறது, எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கறது கடவுள் மட்டுமே. அவருடைய வழியை பிடிப்போம், பிரிவுகள் இல்லாத உலகத்தை அமைப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதை கடவுள் தான் உருவாக்குவார், நாம் அவருக்கு துணையாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ ராமருக்கு அணிலும் ஒரு கூழாங்கல் எடுத்துகிட்டு போய் உதவி பண்ணிச்சு இல்லையா, அந்த மாதிரி ராமராகிய சிவத்தந்தை உருவாக்க போகிற சொர்க்கத்திற்கு நாமும் நம்மால் முடிந்த உதவியை செய்கிறோம். இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலமாகவும் மெயினாக நம்முடைய குணத்தை மாற்றிக்கிறதன் மூலமாகவும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கடவுள் ஒன்று கேட்பார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது, நீ மற்றவர்களை காப்பாற்றுறியா? உன்னையும் நான் தான் காப்பாற்ற போகிறேன், அதனால் நீ என் வழியை ஃபாலோ பண்ணு, மற்றவர்களுக்கு என் வழியை கொடு, அதை அவங்க கேட்டாங்கன்னா அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க
அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பாரிசாலன் அவர்களுக்கு சிவனை மட்டும் வழிபடுவேன் அப்படின்றது அது பக்தி மார்க்கம். இப்போ சிவனே வந்துட்டார், வழிபட தேவையில்ல, அவருடைய வழிபடி நடந்தால் போதும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.